threshold condition for laser oscillation. இந்த டாபிக் எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்மளுக்கு லேசர் அவுட்புட் வந்து எப்படி லாஸஸ்லாம் தாண்டி கிடைக்கிது, அதை பற்றி தான் இந்த த்ரெஷோல்ட் கண்டிஷன் ஃபார் லேசர் ஆசிலேஷன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெஷோல்ட் கண்டிஷன் எதுக்கான த்ரெஷோல்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, லேசர் ஆசிலேஷன், லேசர் அவுட்புட்டுக்காக. எப்படின்னா, இப்போ நம்ம எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுறோம் பம்ப் சோர்ஸ்லேருந்து. இப்போ அந்த ஆக்டிவ் மீடியம் வந்து அந்த எனர்ஜி வந்து உள்வாங்கிட்டு அதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து எக்ஸைட் ஆகிட்டு மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் பண்ணும். இதுதான் வந்து லேசர் அவுட்புட்டுக்கான பேசிக் பிரின்சிபல். இந்த மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஃபோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது பார்த்திங்களா, அந்த ஃபோட்டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம் இம்ப்யூரிட்டிஸ் இல்லை டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங் அந்த மாதிரி விஷயத்தினால ஆக்டிவ் மீடியம்லேயே கொஞ்சம் லாஸஸ் ஏற்படுது. அந்த லாஸஸில் தாண்டி வெளியே வந்தால் மிரர்ஸ் இருக்குது, விச் இஸ் ஹைலி ரிஃப்ளெக்டிங் மிரர் R1 எடுத்துக்கிறேன், பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் R2 எடுத்துக்கிறேன். இது மேலே பட்டு சம் ஃபோட்டான்ஸ் வந்து லாஸ் ஆகுது. இந்த லாஸஸ்லாம் தாண்டி ஒரு லேசர் அவுட்புட் கிடைக்கணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி டு லாஸ் ரிலேஷன், இதை பார்க்கலாம். இது வந்து கீ ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இன்டென்சிட்டி டு லாஸ் ரிலேஷன் இதை வச்சு தான் இதுக்கப்புறமா வர ஃபார்முலாஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ I is equal to I0 e power minus alpha x. ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் விட்டு வெளியே போகுது பார்த்திங்கன்னா ஃபோட்டான்ஸ், அதோட இன்டென்சிட்டி சொல்கிறது. I0ன்றது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ், பம்ப் சோர்ஸ்லேருந்து தரம் பார்த்திங்களா லைட், அந்த லைட்டோட இது இன்டென்சிட்டி. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபான்றது வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் லாஸ் கோஎஃபிஷியன்ட். எக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மிரருக்கு இடைவெளியில் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, தென் இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நான் எக்ஸுக்கு பதிலாக எல்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த அதே ஃபார்முலா தான், பட் எக்ஸுக்கு பதிலாக எல்ன்றது வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்தால் அது வந்து எமிஷன், இதுவே ஆல்ஃபா வந்து பாசிட்டிவில் இருந்தால் அது அப்சார்ப்ஷன். இந்த லாஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம், என்னென்னா அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போது அந்த ஆட்டம்ஸ் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து உள்வாங்கிட்டு அது வந்து எக்ஸைட் ஆகுது, இதுதான் வந்து ஆல்ஃபா வந்து சொல்லுது. எமிஷன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஏதோ சம்திங் வந்து எமிட் பண்ணுது. இப்போது ஆல்ஃபா வந்து நெகட்டிவாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா எமிஷன் நடக்கும், ஆல்ஃபா வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் நடக்கும். நம்மளுக்கு இந்த லேசர் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷனை விட எமிஷன் தான் தேவை. ஸோ அப்சார்ப்ஷன் வந்து இந்த இடத்துல இந்த அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு லாஸாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான் மைனஸ் ஆல்ஃபான்றது வந்து போடுறோம். இப்போ எமிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக சம்திங் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் சம் எக்ஸ், ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் வேணாம். ஸோ நான் பின்ற ஒரு டேர்ம் வந்து எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. இந்த மைனஸ் பின்றது வந்து பார்த்திங்கன்னா சம் கோஎஃபிஷியன்ட். எதுக்கானன்னா இந்த லாஸ் கோஎஃபிஷியன்ட்லேயே இது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக எமிட் பண்ணுது. ஸோ மைனஸ் இந்த பின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாசிட்டிவ் ஆகிடும். I ஈக்குவல் டு I0 e பவர் BL. இப்போ இந்த பின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எமிஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் அப்சார்ப்ஷன். அது ஏன்னா வந்து நம்ம இந்த ஆல்ஃபாவோட சயின்ஸில் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ ஏன்னா ஆல்ஃபா வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது என்ன ஆகும், அப்சார்ப்ஷன் ஆகும். அப்சார்ப்ஷன் ஆனால் என்ன கிடைக்கும், ஃபார் லேசரில் லாஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் ஆல்ஃபான்றது வந்து டிஃபால்ட்டாக வந்து லாஸ் தான் குறிக்குது. இப்போது இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணால் நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ இடத்துல பாசிட்டிவ் விச் இஸ் எமிஷன் வந்து குறிக்குது. தென் இப்போ நான் வந்து காமாவுக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி பி ஈக்குவல் டு அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு எடுத்தோம் பார்த்தீங்களா. இப்போ அந்த பிக்கு பதிலாக நான் இந்த இடத்துல இவங்க காமான்னு போட்டிருக்காங்க. இந்த காமா வந்து எமிஷன் கோஎஃபிஷியன்ட். நான் முன்னாடி சொன்னல அதே கான்செப்ட் தான். அதாவது நெகட்டிவ் காமா ஈக்குவல் டு பாசிட்டிவ் காமா. ஸோ காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அதாவது சிம்பிளாக என்ன சொல்லுதுன்னா எமிஷன் கோஎஃபிஷியன்ட்டு தான் இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுது. gamma is equal to minus alpha. இப்போது லாஸஸ் இன் லேசர்
லாஸஸ் வந்து நான் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேசர் அவுட்புட்ன்றதே ஒரு லாஸ் தான். கரெக்டாக? ஏன்னா இந்த மீடியமில் உருவாகிற இந்த ஃபோட்டானோட அக்யூமுலேஷன் வந்து வெளியேறுது, ஒட்டுமொத்தமாக வெளியேறுது. ஸோ அது வந்து ஒரு லாஸாக தான் கன்சிடர் பண்ணுறோம். தென் டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங், அப்சார்ப்ஷன் இன் மீடியம். இந்த ஆக்டிவ் மீடியமில் நடக்கிற டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங் அண்ட் அப்சார்ப்ஷன். அதேமாரி டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங், அப்சார்ப்ஷன் இன் மிரர்ஸ். இந்த மிரர்ஸில் வந்து எந்தெந்த மாதிரியான லாஸஸ் வந்து நடக்குதுன்னு வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ், கெயின், நெட் கெயின், அதுக்கப்புறம் ஓவரால் கெயின் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு போவோம், அது எப்படிலாம் லாஸஸ்லாம் நடக்குதுன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கெயினை வந்து நான் காமான்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன், லாஸ் வந்து ஆல்ஃபான்றது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். கெயின்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எமிஷன் கோஎஃபிஷியன்ட் விச் எமிட்ஸ் சம்திங், த சம்திங் இஸ் ஃபோட்டான். லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து எனர்ஜியை உள்வாங்கிக்கிறது. அது வந்து எஃபெக்டிவாக வந்து எமிட் பண்ணல, ஏன்னா ஃபோட்டான் வந்து ரிலீஸ் பண்ணல. அந்த வாங்கின இன்புட் எனர்ஜி வந்து நான் இங்கே ஆல்ஃபா லாஸ் கோஎஃபிஷியன்ட் இல்லை அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நெட் கெயின்னா என்ன? நெட் கெயின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னா நம்ம எப்படி பார்ப்போம், நம்மளுக்கு வந்த காசுலேருந்து செலவான காசை வந்து மைனஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட், இட்ஸ் இஸ் நெட் கெயின். அதே தான் இங்கே காமா மைனஸ் ஆல்ஃபா எஸ். இப்போது இந்த கெயின் வந்து நெட் கெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா நெட் கெயின் இஸ் லெஸ் தென் 0. நெட் கெயின் வந்து லெஸ் தென் 0ன்னு அர்த்தம் விச் இஸ் லாஸ். அதாவது வந்த காசை விட செலவான காசு வந்து அதிகம், அப்போனா அது வந்து லாஸ் தானே. அதே கணக்கு தான் இங்கே விச் இஸ் N1 இஸ் கிரேட்டர் தென் N2. N1ன்றது இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கிரவுண்ட் ஸ்டேட். N2ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டில் அதிகமான ஆட்டம்ஸ் இருக்குது, அதே மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் கம்மியான ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போனா பாப்புலேஷன் இன்வெஸ்டன் நடக்குமா? நடக்காது. ஸோ விச் இஸ் லாஸ். நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து அது உள்வாங்கிக்கிட்டு அது லாஸாக மாற்றிடுது, எந்த ஒரு யூஸும் இல்லை. தென் இப்போது காமா மைனஸ் ஆல்ஃபா எஸ் இஸ் ஈக்குவல் டு 0, நெட் கெயின் இஸ் ஈக்குவல் டு 0. வரவும் இல்லை செலவும் இல்லை. அந்த கண்டிஷன் எப்படின்னா N1 இஸ் ஈக்குவல் டு N2, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். இப்போது பாப்புலேஷன் இன்வெர்ஷன் நடக்குமா? நடக்காது. ஏன்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கணும் அண்ட் கம்பேர்ட் டு கிரவுண்ட் ஸ்டேட்டில். ஸோ நடக்காது. பட் ஆனால் இது வந்து ஒரு பாதி வந்து ஒரு விதை, ஒரு சைன். இப்போ இதுக்கு மேலே கெயின் வந்து நடக்கலாம், அதுக்கான ஒரு சைன் தான் இந்த ஈக்குவல் ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு காமா மைனஸ் ஆல்ஃபா எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா வர காசு வந்து அதிகமாக இருக்குது, செலவு வந்து கம்மியாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் அதிகமாக இருக்குது விச் இஸ் பாசிட்டிவ் ப்ராஃபிட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் அதிகமான ஆட்டம்ஸ் இருக்குது, அதிகமான ஆட்டம்ஸ் இருந்தால் அர்த்தம் பாப்புலேஷன் இன்வெர்ஷன் நடக்கும். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் நடந்தால் லேசர் அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போது பிஃபோர் ரிஃப்ளெக்ஷன், ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் சேம் கீ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? I is equal to I0 e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம எல்லுன்னு மாற்றணும். திஸ் இஸ் த கீ ஃபார்முலா. இப்போது இந்த இடத்துல லாஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படி இல்லைனா அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா நெட் கெயின் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் வந்து நெட் கெயின் காமா மைனஸ் ஆல்ஃபா எஸ். இது வந்து பிஃபோர் ரிஃப்ளெக்ஷன். எப்போனா அந்த மீடியம்லேருந்து அந்த ஃபோட்டான்ஸ் வந்து வெளியே போகுது, இது பிஃபோர் ரிஃப்ளெக்ஷன். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன்னா இந்த மிரர் R2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த R2 இது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மிரர் மேலே படுறதுனால சம் சார்ட் ஆஃப் லாஸஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த லாஸஸ் வந்து நம்ம குறிப்பிடுற வகை தான் R2 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஸ், திஸ் இஸ் ஃபார் சிங்கிள் லென்த், எல்ன்ற ஒரு லென்த்து. நெக்ஸ்ட்டு 2Lன்றது வந்து ஒன்று மென்ஷன் பண்ணோம். 2Lன்றது என்னதுன்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் டைப். நீங்கள் வந்து எக்கோ வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. எக்கோ வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் வரையும் ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் ஆப்ஜெக்ட்லேருந்து சோர்ஸுக்கே வந்து ட்ராவல் ஆகும், போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும். அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே ஃபோட்டான் வந்து ஜெனரேட் ஆகிற ஃபோட்டான் வந்து ஃபஸ்ட்டு R2ன்ற பெரரில் வந்து படுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து L. இப்போது அந்த ரிஃப்ளெக்ட் ஆன ஃபோட்டான் வந்து மறுபடியும் வந்து M1 அதாவது R1 வந்து படுது. R1 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் L.
எல் ப்ளஸ் எல் 2L. R1ல் பட்டு அதாவது R2வில் பட்டு R1ல் பட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வருது, ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிக்குது. இதுதான் வந்து நம்ம 2Lன்றது வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ I2L இஸ் ஈக்குவல் டு R1 R2 I0 e பவர் 2 நெட் கெயின் இன்டூ எல். 2 நெட் கெயின் இன்டூ எல்னு போட்டிருக்கேன். நீங்கள் நெட் கெயின் இன்டூ 2Lனு கூட மென்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் விச் ரெப்ரசன்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். R1 R2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து நான் குறிப்பிட்றேன். லாஸஸ் பை மிரர் R1 R2ன்றது. மிரரை வந்து நீங்கள் சிம்பிளாக மென்ஷன் பண்ணோன்னா M1 M2ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். R1 R2ன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து லாஸஸும் மென்ஷன் பண்ணுறது. இப்போது கெயின் விச் இஸ் எஃபிஷியன்சி. எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா எப்படி செக் பண்ணுவோம்? எஃபிஷியன்சி ஜென்ரல் ஃபார்முலா என்னது? அவுட்புட் பை இன்புட் இன்டூ 100% இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் அதே கணக்கு தான். கெயின் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் வந்து என்ன கிடைச்சிச்சு? அந்த I இன்ட்டு 2L, அதாவது ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப்பு, அதுதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து R1 R2 இன்ட்டு இ பவர் நெட் கெயின் இன்ட்டு 2L. நெக்ஸ்ட்டு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோர்ஸ்லேருந்து வர லைட்டோட இன்டென்சிட்டி, அதுதான் வந்து இன்புட் I0. இந்த I0 கேன்சல் ஆகிட்டு R1 இன்ட்டு R2 இ பவர் ஆல்ஃபா மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா எஸ் இன்ட்டு 2L விச் இஸ் நெட் கெயின். இப்போ இந்த கெயின் மேலே ஒரு கண்டிஷன் பார்த்திங்களா நெட் கெயினுக்கு, அதேமாரி கெயினுக்கும் பார்க்கணும். கெயின் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா மோர் லாஸஸ், அதிகமாக லாஸ் ஆகுது. அப்படின்னா ப்ராஃபிட்டே இருக்காது, லேசர் அவுட்புட் கிடைக்காது. தென் கெயின் ஈக்குவல் டு 1. கெயின் ஈக்குவல் டு அர்த்தம்னா 1 ஈக்குவல் டு அர்த்தம்னா ரெடி டு ஆசிலேட், அதாவது ஆசிலேட் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து காமிக்குது. லைக் நம்ம டிராஃபிக் சிக்னல் மாதிரியே தான் அதுவும். ரெட்டு எல்லோ க்ரீன். ரெட்டுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணுவோம். எல்லோன்னு என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். க்ரீன்னா போவோம். சேம் கான்செப்ட் தான். ரெட்டுனா மோர் லாஸஸ், அதாவது அவுட்புட் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட்டு கெயின் வந்து ஈக்குவல் டு 1 இருந்தால் ரெடி டு ஆசிலேட், மீனிங் நம்ம வந்து ரெடியாக இருக்கோம் அவுட்புட் கிடைக்கிறதுக்காக. கண்டிஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. கெயின் இஸ் கிரேட்டர் தென் 1 விச் இஸ் க்ரீன் சிக்னல் மாதிரி ஆசிலேஷன் வந்து நடக்குது, லேசர் அவுட்புட் வந்து கிடைக்கிது. இப்போ நான் கெயின் நம்மளுக்கு அவுட்புட் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 விட அதிகமாக இருக்கணும் கெயின். இப்போ நான் அந்த கெயினுக்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவல் டு ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. கெயின் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆசிலேஷன் கண்டிஷனில் இருந்து அவுட்புட் கண்டிஷன் வரையும் நம்ம பார்க்கணும். ஸோ R1 R2 இ பவர் நெட் கெயின் இன்ட்டு 2L விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த R1 R2 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வச்சிடுறேன். அப்போ நான் மல்டிப்பிளில் இருக்கிறது ஈக்குவல் டு எந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடுமா? அப்போ 1/R1 இன்ட்டு R2 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமே நேச்சுரல் லாக் எடுக்கிறேன். நேச்சுரல் லாக் எடுத்தால் நேச்சுரல் லாகும் இ பவர் எக்ஸ்போனென்ஷியல் டேர்மும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல எல்என் வந்து பேலன்ஸ் இருக்கும். இப்போது இந்த பவர்ஸில் இருக்கிறது வந்து கீழே வந்துடும். நெட் கெயின் இன்ட்டு 2L கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்என் இன்ட்டு 1/R1 R2. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த 1/2L வந்து இந்த நெட் கெயின் கூட மல்டிப்பிளில் இருக்குது. இது ஈக்குவல் டு அந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ காமா மைனஸ் ஆல்ஃபா எஸ் which is greater than or equal to 1/2L ln 1/R1 R2. Then gamma threshold is equal to alpha s plus 1/2L ln 1/R1 R2. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன். இது என்ன சொல்லுதுன்னா காமா த்ரெஷோல்டு, அதாவது ஒரு கெயின் கிடைக்கணும்னா அது லாஸஸ் இன் மீடியமும் லாஸஸ் இன் மிரரையும் தாண்டி தான் கிடைக்கும். விச் இஸ் இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் போடலாம். கிரேட்டர் தென் சிம்பிள் இந்த இடத்துல நான் ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்கேன். கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டோம். கிரேட்டர் தென் சிம்பிளில் போட்டு ஒன்று காமிக்கணும், ஈக்குவல் டு சிம்பிள் ஒன்று போட்டு காமிக்கணும். ஈக்குவல் டு சிம்பிள் போட்டதுக்கு காரணம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் கெயினுக்கும் இந்த லாஸ்க்கான ஒரு ரிலேஷன் சொல்கிறதுக்காக ஈக்குவல் டு சிம்பிள் போட்டேன். இப்போது சேம் கான்செப்ட் த்ரெஷ்ஹோல்டு நம்மளுக்கு கிடைக்கிற கெயின் த்ரெஷ்ஹோல்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன கதையே தான், லேசர் அவுட்புட் வந்து கிடைக்காது. ஏன்ற ரீசன் கிரவுண்ட் ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பாப்புலேஷன் இன்வெர்ஷன் நடக்காது, ஸோ லேசர் அவுட்புட் வந்து கிடைக்காது. தென் காமா
the gain is equal to threshold gain. அப்போ ஈக்குவல் டு கண்டிஷனில் என்ன இருந்தால் சேம். அந்த டைமில் தான் இனிஷியேட் ஆகுது லேசர் அவுட்புட்டுக்கான கண்டிஷன்ஸ் அந்த இடத்துல இனிஷியேட் ஆகுது. மேபி அதாவது நடக்க போகிறதுக்கான ஒரு சிக்னலுக்கு தருது. தென் அவர் கெயின் இஸ் கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் கெயின், which means number of atoms in metastable state is greater than number of atoms in ground state. மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் ஆட்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஆட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பாப்புலேஷன் இன்வர்ஷன் நடக்கும், லேசர் அவுட்புட்டும் கிடைக்கும். ஓகே, நம்ம முன்னாடி வந்து லேசர் மூலிமா லாஸஸ் நடக்குதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் எந்த மாதிரியான லாஸஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்டர்னல் லாஸஸ்னால் மீடியம் லாஸஸ் பற்றி சொல்கிறேன். மீடியம் லாஸ்னால் அப்சார்ப்ஷன் நடக்குது, ஸ்கேட்டரிங் நடக்குது, டைஃப்ராக்ஷன் நடக்குது. அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டான்ஸ் வந்து ஆக்டிவ் மீடியம்லேயோ இல்லை இம்ப்யூரிட்டிஸாலேயோ உள்வாங்கிக்கிறது. ஸோ அவுட்புட்டாக கிடைக்கிற ஃபோட்டான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்காம சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு. தென் ஸ்கேட்ரிங் வந்து எப்படி நடக்குதுன்னா, இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாலிட் ஸ்டேட் கிறிஸ்டல்னு எடுத்துக்கிறேன். என்டிஆக் லேசரோ இல்லை ரூபி லேசரோ நான் எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல அந்த சாலிட் ஸ்டேட்டில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ரூபியாக பர்ஃபெக்டாக இருக்காது. அதேமாரி என்டிஆக் லேசரில் வந்து நியோடினியம் வந்து கம்ப்ளீட்டாக டோப்பாக இருக்காது. ஸோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து கலந்து இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ்னால அந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிட்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய ஃபோட்டான்ஸ் நம்பர் வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ஸ்கேட்டரிங். தென் மூணாவது டைஃப்ராக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஷார்ப் எட்ஜஸில் வேவ்ஸ் வந்து பட்டு வளையும். வேவ்ஸுன்றது எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். இப்போது மிஸ்அலைன்மெண்ட் லீட்ஸ் டு ஃபோட்டான் எஸ்கேப் சைட்வேஸ். மிஸ்அலைன்மெண்ட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸில் பட்டு வளையுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போயிடும். ஆக்சுவலாக நம்மளுக்கு நேராக கிடைக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு சோர்ஸ், ரெண்டு இடத்துல சோர்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த சோர்ஸ் வந்து இந்த ஃபோட்டான் இந்த ஆட்டமில் படுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து எனர்ஜி உள்வாங்கிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போய்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் வரும். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகும். கிரவுண்ட் ஸ்டேட் போகிற நடுவில் பாப்புலேஷன் இன்வர்ஷன் நடந்து அந்த இடத்துல ஃபோட்டான்ஸ் வந்து வெளியேறும். அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரரில் சைட்வேஸில் கிடைக்கணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து கிடைக்கணும். இந்த ஸ்கேட்ரிங் அண்ட் டைஃப்ராக்ஷன் மூலயமா சைட்வேஸில் வந்து போயிடும். சைட்வேஸில் போயிடுச்சுன்னா ஃபோட்டான்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆக்டிவ் மீடியம் லாஸஸ். தென் மிரர் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிரர் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டிங்காக மிரராக இருக்கும். அதாவது partially reflecting mirror and a highly reflecting mirror, which is 100%. This is less than 100%. இப்போ நம்ம லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், மிச்ச பார்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், இல்லைனா ரீஃப்ராக்ட் ஆகும், வெளியேறும். நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒரு ஃபோட்டான் வந்து வெளியே போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஒரு ஃபோட்டான் வருதுன்னா அந்த ஒரு ஃபோட்டான் வந்து ஒரு ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கு வழிவகுத்து 2 ஃபோட்டான்ஸாக அது வந்து உருமாறும். ஸோ 1 போயிட்டு இப்போ 2 வந்திருக்கு, இப்போ 2 போயிட்டு 4 வரும். இப்போ அந்த டைமில் வந்து இந்த மிரர் லாஸஸ் மூலயமா ரீஃப்ராக்ட் ஆகிட்டு அந்த 4 ஃபோட்டானுக்கு பதிலாக ஒரு 3 ஃபோட்டான் மட்டும்தான் வரும், இல்லைன்னா ஒரு 2 ஃபோட்டான் மட்டும்தான் வரும். அப்போ நம்மளுக்கு அது லாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி லாஸஸ் தான் இந்த மிரர் லாஸஸ் வந்து பண்ணுது. தென் முக்கியமாக வந்து மூணாவது ஒரு லாஸ் பார்த்துருப்போம், லேசர் அவுட்புட் வந்து எப்படி லாஸாக இருக்குன்னா, லேசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ஜெனரேஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியம்லேருந்து அது வெளியே போயிடுது. நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல். ஆனால் இந்த சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜர் லாஸ், சாதாரண லாஸ் கிடையாது, அது ஒரு மேஜர் லாஸ். இப்போது சில கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் இந்த செஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஒய் பம்ப் சோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் லேசஸ். ஏன்
டிஃப்ரெண்ட்டான லேசஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான பம்ப் சோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹீலியம் நியான் அந்த லேசர் எடுத்துப்போம். அதோட பம்பிங் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் தருவோம், இல்லைனா ஆட்டம் கொலிஷன்னால அது எனர்ஜி வந்து கிடைச்சி அது வந்து லேசர் அவுட்புட்டு தரும். இப்போ நம்ம என்டியாக் லேசரோ இல்லைனா ரூபி லேசர் மாதிரியான சாலிட் ஸ்டேட் லேசர் எடுத்துட்டோன்னா நம்ம ஆப்டிக்கல் பம்பிங் வந்து தருவோம். ஆப்டிக்கல் பம்பிங் இப்போ பார்த்துட்டு இருந்தது ஆப்டிக்கல் பம்பிங். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான பம்ப் சோர்ஸ் வந்து எதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் மீடியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு இருக்கும். அதாவது சாலிடில் இருக்கிற ஒரு ஆட்டமை எக்ஸைட் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படும். அதுவே கேஸஸில் இருக்க ஆட்டம்ஸை வந்து எக்ஸைட் பண்ண சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படும். சாலிடுக்கும் கேஸுக்கும் இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணால் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப் சோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹவ் எஃபிஷியன்ட் ஆட்டம்ஸ் கேன் பி எக்ஸைட்டட். எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அந்த ஆட்டம்ஸ் வந்து எக்ஸைட் ஆகும் அதுதான். சில லேசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக்கலே போதும்னும், சில லேசர்ஸ்க்கெலாம் வந்து ஆட்டம் கொலிஷன் இருந்தால் தான் எனக்கு லேசர் அவுட்புட்டாக கிடைக்கும். அந்த மாதிரியான லேசர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஆட்டம்ஸ் வந்து எக்ஸைட் ஆக முடியும், அதேமாரி டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதனால தான் டிஃப்ரெண்ட்டான பம்ப் சோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லேசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதேமாதிரியான இன்னொரு விஷயம், ஒய் காண்ட் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அலோன் கிரியேட் ஏ லேசர். நம்ம லேசர்ன்ற டாபிக் படிக்கும்போது ஸ்பான்டேனியஸ் எமிஷன் தான் ஹார்ட் ஆஃப் லேசர் அவுட்புட்னு படிச்சிருப்போம். மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராசஸாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று இல்லாமல் லேசர் அவுட்புட் வந்து கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O மாலிகுல் மாதிரி 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் த லேசர் அவுட்புட், அதாவது ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேட்டட்னு எடுத்துப்போம். மிச்சம் இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமை ஸ்பான்டேனியஸாக எடுத்துப்போம், அப்சார்ப்ஷன் எடுத்துப்போம். இப்போ இந்த ஸ்டிமுலேட்டட், அப்சார்ப்ஷன், ஸ்பான்டேனியஸ் இது 3மே இருந்தால் தான் வாட்டர் மாலிகுல் கிடைக்கும், வாட்டர் தண்ணியாக கிடைக்கும். அது 3த்தில் எதனா ஒன்று மிஸ் ஆனால் கூட அது OHஆ கிடைக்கும் இல்லைனா H2ஆக இருக்கும், விச் இஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. அந்த மாதிரி தான் இதே தான் 3மே ஒன்று இணைஞ்சி இருக்குது. அப்சார்ப்ஷன் எதுக்காகனா பாப்புலேஷன் இன்வர்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அப்சர்வ் ஆகிட்டு இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போயிட்டு இது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரும். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகும்போது பாப்புலேஷன் இன்வர்ஷன் நடந்து ஃபோட்டான்ஸ் வந்து வெளியிடும். ஸோ அப்சார்ப்ஷனால தான் அது மேலேயே போகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கே போகுது. இப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் எதுக்காகனா ஃபோட்டான் ஜெனரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. தென் ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னா தெரியும், அந்த ஜெனரேட் ஆன ஒரு ஃபோட்டான் வந்து இன்னொரு ஆட்டம் மேலே பட்டு அது ஒரு 2 ஃபோட்டானை தரும். அந்த 2 ஃபோட்டான் இதில் இன்னும் சில ஆட்டம்ஸில் பட்டு 4 ஃபோட்டான் வரும், 4 8 ஃபோட்டானாக மாறும். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் பர்பஸுக்காக ஸ்டிமுலேட்டட் எமிஷன் கிடைக்கும். இந்த ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக தான் இது நம்ம ஹார்ட் ஆஃப் லேசர் அவுட்புட் அப்படின்னு இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மொத்தமே இந்த 3 ப்ராசஸ் ஒன்றா இருந்தால் தான் நம்மளுக்கு லேசர் அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். இப்போது 3வது லேசர், முன்னாடி பார்த்துருப்போம் த்ரெஷோல்ட் கண்டிஷனில் லென்த்துக்கும் அந்த கெயினுக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு. ஓகே, சிம்பிளாக அந்த ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கெயின் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அதிகமானா மிரர் லாஸ் வந்து கம்மியாகும். மிரர் லாஸஸ் மட்டும் கம்மியாகுமா, மீடியம் வந்து கம்மியாகுதான்னு கேட்டிங்கன்னா மீடியம் வந்து டிபெண்ட் பண்ணிடல, லென்த்துக்கும் மீடியமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மிரரில் மட்டும்தான் லென்த்துக்கும் கெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதனால் மிரர் லாஸஸ் மட்டும்தான் நம்மளால் குறைக்க முடியும். இந்த இந்த மீடியமில் நடக்கிற லாஸஸ் வந்து கம்மி பண்ணுறது கஷ்டம். இப்போது லாங்கர் கேவிட்டியாக இருந்தால் ஒருவேளை 2த்துக்குமான டிஸ்டன்ஸ், இப்போது நம்ம பார்த்தது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கெயின் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லென்த் அதிகமாக இருந்தால் லாஸ் வந்து கம்மியாகும். இப்போ அந்த கேவிட்டி வந்து கேவிட்டி 2 மிரருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், த்ரெஷோல்டு ரீச் பண்ணுறது வந்து ஈஸியாக நடக்கும். இப்போது மீடியம் வந்து லென்த் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், ஆம்ப்ளிஃபிகேஷன் நிறைய நடக்கும். இப்போது இந்த மிரரும் ரொம்ப அதிகமாக இருந்து அதிகம் கிடையாது, ரொம்ப அதிகம், அதேமாரி
இந்த மிரருக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்டர்னல் லாஸஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஆக்டிவ் மீடியம்லே ஆல்மோஸ்ட் இந்த டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்ரிங் அண்ட் தென் அப்சார்ப்ஷன் அப்சார்ப்ஷன், ஸ்கேட்ரிங், டைஃப்ராக்ஷன் இதனாலேயே நம்மளுக்கு லாஸஸ் ஆகிட்டு தான் ஃபோட்டான்ஸ் வந்து வெளியேறுது. இப்போது நம்ம மீடியம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸஸ் வந்து அதிகமாக நடக்கும். தென் ரெக்கமெண்டட் லென்த்து, இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் மீடியமோட லென்த் எவ்வளோ இருக்கலாம்? சாலிட் ஸ்டேட் லேசருக்கு வந்து 2லேருந்து 30 சென்டிமீட்டர் இருக்கலாம். கேஸ் லேசருக்கு 20லேருந்து 50 சென்டிமீட்டர் இருக்கலாம். செமிகண்டக்டர் டயோட் லேசஸ் இது வந்து நம்மளுக்கு போர்ஷனில் கிடையாது, பட் சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம். ஃபியூ மைக்ரோமீட்டர்லேருந்து ஃபியூ மில்லிமீட்டர் வரையும் இருக்கணும். தென் இப்போது பம்ப் சோர்ஸுக்கும் லேசர் அவுட்புட்டுக்கும் ஒரு கிராஃப் வரையணும். இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா தான், இது நம்ம சார் சொல்லித்தரல, பட் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துப்போம். எக்ஸாக்சிஸ் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா பம்ப் சோர்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஒய் ஆக்சிஸை வந்து லேசர் அவுட்புட்டை மென்ஷன் பண்ணுறேன். சேம் கண்டிஷன்ஸ் தான் இது. இது பார்த்துக்கோங்க. கெயின் வேணால் த்ரெஷோல்டு, நம்மளுக்கு கிடைக்கிற கெயின் வந்து த்ரெஷோல்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து கிடைக்காது. இந்த லேசர்ன்ற ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணவுடனே டக்குன்னு அவுட்புட் வந்து கிடைக்காது. ஏன்னா நான் ஃபோட்டான்ஸ் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகணும், அதுக்கான டைம் தரணும். அந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இந்த கிராஃப் வந்து சொல்லுது. த்ரெஷோல்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவுட்புட்டும் கிடைக்காது. த்ரெஷோல்டு தான் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த்ரெஷோல்டில் வந்து லேசர் அவுட்புட் வந்து கிடைக்குது. இந்த மாதிரியான கிராஃப் வந்து கிடைக்கும் லேசர் அவுட்புட்டுக்கும் பம்பு சோர்ஸ்க்கும்.